ஹாய் காய்ஸ், இன்னைக்கு காலையில் எந்திரிக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. மணி ஒரு 7 இருக்கும். பயங்கரமான குளிர், அதனால் எந்திரிக்கவே முடியல. ஃபைனலாக ஒரு வழியே எப்படியே எந்திரிச்சாச்சு. நானும் பாப்புக்குட்டி வெளியே வந்து பார்த்தா வெறும் வெள்ளை வெள்ளையாக இருக்குங்க. என்னான்னு பார்த்தா ஒரே பனிமூட்டம், பயங்கரமாக குளிருங்க. அந்த பனிமூட்டத்திலே விடிய விடிய டேங்கில் இருந்த தண்ணியில் மூஞ்சை கழுவுனா மூஞ்சே ஃப்ரீஸ் ஆகிட மாட்டேங்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜில்னஸாக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த குளிருக்கு நம்ம ஒரு டீ போட்டு குடித்தாதான் வேலையாகும்னு சொல்லிட்டு ஒரு டீ போடலான்னு ஆல்ரெடி அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க. அந்த குண்டாலே மறுபடியும் பாலை கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி டீ தூளை போட்டு கொதிக்க வச்சாச்சு. அம்மா காலையில் எழுந்திரிச்சு முட்டைக்கோஸ் சட்னிக்காக முட்டைக்கோஸ் வணக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் சட்னி ஆட்டிக்குவேன். ரசம் வச்சுட்டாங்க. சாப்பாடு மட்டும் நாங்களே வச்சுக்கிட்டோம். அம்மா இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சனால இன்றைக்கி எனக்கு காலையில் சமையல் செய்கிற வேலை கொஞ்சம் மிச்சமாக ஆயிடுச்சு. நான் 7 மணிக்கு எந்திரிச்சதுக்கே இவ்வளோ குளிரும். ஆனால் அம்மா வந்துட்டு காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சிருப்பாங்க. எந்திரிச்சிருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. பாப்பா வேறு அப்பப்போ கொண்டு வந்து இந்த பொம்மையை கொடுத்து விளாடுன்னு சொல்லி கையில் தூக்கி போட்டுட்டு இருந்தா. சரி, நான் அவகிட்டையும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீ ஒரு வழியாக கொதிச்சிருச்சுங்க. ஆனால் எப்படிதான்னு தெரியலைங்க, நானும் இந்த எறும்பு சர்க்கரைக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறேன். அப்படி இருந்துமே பாருங்கள், எறும்பு உள்ளே போயிருக்கு. ஃபைனலாக டீயும் போட்டாச்சுங்க. டீ குடிச்சாச்சு. இனிமேல் பொங்கலுக்கு உண்டான க்ளீனிங் வேலையை பார்ப்போம். பா